குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த குற்றங்கள் சாதாரணமாக நிகழும். நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையில் அமைச்சரவையில் போன ஆட்சியோட அந்த ஆட்சியில் கொலைகள் குறைவுன்னு தான் சொல்கிறார். கொலையை தடுப்பதை நான் நடப்பதை தடுப்பேன், அது கடும் நடவடிக்கையில் ஒடுக்குவேன் அப்படிலாம் பேசலை. அதை விட குறைவு தானே அப்படிதான் சொல்கிறாங்க. பேசி என்ன பயன் இருக்கு? அதை என் தம்பி அண்ணாமலைகிட்ட கேளுங்க. இல்லை திமுகவும் பாஜகவும் ஏதாவது இணக்கமான இல்லை மறைமுகமான இல்லை கள்ள உறவு இல்லை சொல்லுவாங்க. இணக்கங்கள் நல்ல உறவே இருக்குது, ரொம்ப நல்ல உறவே இருக்குது. என் தம்பிகிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் டாஸ்மார்க்கில் நடந்த ஊழலை பேசுவது போல் கழிவறையை தூய்மைப்படுத்துவதில் 430 கோடி நடந்திருக்கு, அதையும் பேசணும். மக்களுக்கு விநியோகிக்கிற ரேஷன் அரிசி குடும்ப நியாய விலை கடையில் பகிர்கிற அந்த அரிசி ஏற்றி இறக்குனது, அரிசி மூட்டையை ஏற்றி இறக்குனதில் 950 கோடி இழப்புன்றாங்க. நீங்கள் மூட்டையை ஏற்றி இறக்கும்போது 980 கோடி இழப்பு, 1000 கோடி இழப்பு வர அளவுக்கு மூட்டையை ஏற்றி இறக்குவீங்களா? அவ்வளவு சிந்துவீங்களா? மூட்டையில் கட்டி ஏற்றினீங்களா? கைக்கிட்ட எழுதி கொண்டு இறக்குனீங்களா? எப்படி ஏற்றுனீங்க? இதையெல்லாம் எப்படி நீங்கள் சைத்துக்கிறீங்க? உலகத்துக்கே தெரியும். குவார்ட்டருக்கு 10 ரூபா ஏற்றி விற்றாரு தம்பி செந்தில் பாலாஜின்னு. 10 ரூபா பாலாஜின்னு சொன்னதே உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த காசெல்லாம் யாருக்கு? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 12 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே கடையை மூடணும்னு கொண்டு வந்தாங்க. மதியம் 12 மணிக்கு திறந்து நண்பகலில் 10 மணி. ஆனால் இப்போ விடிய கடைகள் திறந்து ஓடுதா இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன? டெல்லியில் 150 கோடி தானே ஊழல் குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே. நடவடிக்கை எடுத்தியல்ல உடனே. இது 1000 கோடியாக இருக்குது. அது மாதிரி 10 மடங்கு இருக்குது. அதே நடவடிக்கை எடுக்கல. இப்போ நான் போராடுறேன்னா இப்போ எனக்கு வலிமை இல்லை. என் தம்பியும் மீனவருக்காக போராடுறேன்னு சொன்னால் எப்படி சொல்லுங்கள்? நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? அவரும் நானும் போராடுறேன் மீனவருக்கான்னு சொன்னால் நல்லா இல்லைல்ல? யாரை எதிர்த்து போராடுறீங்க? இப்போ டாஸ்மார்க்கில் ஊழல் 1000 கோடி போராடினீங்க. யாரை எதிர்த்து போராடினீங்க? நடவடிக்கை யாருக்கு கோரிக்கை வச்சு போராடினீங்க? நடவடிக்கை எடுன்னு இப்போ நான் சொல்கிறேன். எங்கள் ஐயா மோடி போகிறாங்க, நாட்டின் பிரதம அமைச்சர், தயவு செய்து எங்கள் மீனவ மக்களின் வாழ்வினை பாதுகாக்க பேசுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை. தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. இந்த ஊழலில் ஈடுபட்டது யார்? 1000 கோடி தானால் 1 லட்சம் கோடியா? எத்தனை 1000 கோடி என்னன்னு பாருங்க அப்படின்னு. சாராயம் விற்கிறதே குற்றம்னு நினைக்கிறோம். அதில் 1000 கோடி ஊழல்னா அதை எப்படி சகித்துக்கிறது அப்படின்னு நம்ம கேட்குறோம். அந்த முறையிட்ட யாருக்கு வைக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலைவர்கள் யாருக்கு வச்சு போராடுறாங்க? சரி போராடினாங்க, அவங்கள எதுக்கு கைது பண்ணி கொண்டு அடைக்கணும்? போராடிட்டா விட்டால் மாலையில் கலைஞ்சு போயிட போகிறாங்க.